ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டோஃபு எக் பொரிச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பேனில் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயமும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம குடமிளகாவும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வரும்போது நான் டோஃபு சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு டோஃபு இந்த மாதிரி உதிர்த்து விட்டு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சாதா மிளகாத்தூளாக இருந்தால் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 5-10 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நான் முட்டை சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு முட்டையை இது மாதிரி சேர்த்துக்கலாம். முட்டைக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு நம்ம இது கூட நான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது இந்த டோஃபு பொரிச்சு பார்த்திங்கன்னா ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் குழந்தைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு தடவை தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். இது செய்கிறதுக்கு ரொம்பவே கம்மியான நிமிஷங்கள் தான் தேவைப்படும். கண்டிப்பாக இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸோ இதை மாதிரி செஞ்சு நம்ம சப்பாத்தியில் ரோல் பண்ணி கொடுத்தா கூட குழந்தைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. இது நம்ம ஸ்நாக்ஸ்க்குமே இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பை.